ஞாயிற்றுக்கிழமை வந்து நண்பர்களோட வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கோபிச்செட்டு பாளையம் வந்து பயங்கர லேட் ஆகி போச்சு. நாங்கள் வந்து அந்த வயல்வெளியில் தான் வந்து அப்படியே காரில் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படியே ஜாலியாக உல்லாசமாக காரில் வந்துட்டு இருக்கப்போ தான் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உணர முடிஞ்சது. காற்றுலாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ சவுண்டெல்லாம் வந்து வித்தியாசமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மின்னல் வேற எங்களுக்கு லேசாக பையன் அப்படியே தொட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேர்ந்து கார் ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். வாய்க்கா மேலே யாரோ ஒரு உக்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. டக்குன்னு கார் ஸ்பீடாக நிறுத்தினேன். பார்த்தா அந்த முகமெல்லாம் வெள்ளையா ஏதோ ஒரு உருவம் உக்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு கார் அப்படியே நிறுத்திட்டு பார்த்தா அந்த உருவம் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகும், அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு போகும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு நடுரோட்டில் உக்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. முகமெல்லாம் அப்படி வெள்ளை விளையாடுன்னு எங்களுக்கெல்லாம் பயம் தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து அந்த இருட்டில் வந்து அந்த தலை மட்டும் அப்படியே இந்த சைட்லேருந்து அந்த சைடு அப்படியே போகிற மாதிரி சவுண்டெல்லாம் வந்து வித்தியாசம் மாதிரி யாரோ வந்து அழுவுற மாதிரிலாம் சவுண்டு அப்படியே பயங்கரமாக கேட்டுச்சு. நாங்கள் அப்படியே பயந்து போய் நடுங்கி ஒரு கட்டத்தில் வந்து லைட்டு போட்டு பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அங்கேருந்து டக்குன்னு காரை எடுத்துகிட்டு அப்படியே போனோம். ஆனால் அந்த உருவம் மட்டும் அப்படியே மறக்க முடியல. இந்த மின்னல் வேற, அப்பாடா ஆள் உருடா சாமின்னு சொல்லிட்டு காரை ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இந்த மின்னல் வர இடி வர பயமுறுத்திட்டு இருந்தது. எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரில் வீட்டுக்கு தப்பிச்சு ஓடியே போயிட்டோம்.